அனைவருக்கு வணக்கம். ஆஹா கல்யாணம் டுடே எபிசோட். கௌதமுடைய உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக எந்த அளவுக்கு போராட முடியுமோ ஐஸ்வர்யா போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மகா இவங்கெல்லாம் விளையாடிட்டு இங்கே பாருங்க, இதே அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு எங்கிட்ட ஓவராக வந்து இது பண்ணாதீங்க, ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்க வேண்டாமான்றதை முடிவெடுக்கிறேன்ட்டு மகா சொல்லிட்டு போயிடுறாங்க. சூர்யா இருந்துட்டு எதுக்காக தான் மகா என்னை இந்த அளவுக்கு தப்பாக நினைக்கிற அளவுக்கு தெரியல, நான் பல முறை சொல்கிறேன் எந்த ஒரு தப்பு பண்ணலன்ட்டு, ஆனால் என்னோட பேச்சை கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்குதா, சீக்கிரமாக நான் எந்த தப்பு பண்ணலன்றதை மகாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் நிரூபிச்சே ஆகணுன்றாங்க. நான் நிரூபிக்காத போயிட்டேன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூர்யாவும் வந்து தூங்கிட்டு வச்சுட்டு இருக்காங்க. மகா வந்து தூங்கும் போது என்னை மன்னிச்சிடுங்க சூர்யா, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, நான் உங்களுக்கு சந்தேகப்பட்டு தானே ஆகணுன்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணன்றதை நிரூபிங்க சூர்யா, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய மகா. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா சூர்யாவுடைய ஆதாரங்கள் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல சூர்யாவுடைய ஆதாரங்கள் எதுவுமே வந்து கிடைக்கிறதில்ல. ரொம்பவே கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஐஸ்வர்யா இருந்துட்டு, இந்த கௌதம் மாட்டுவானா அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எதுவும் பண்ண இல்லை, ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன் அதுதான் அப்படின்னு சித்ரா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. கௌதம் இருக்கானே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறமா அங்கேருந்து போயிடுவாங்க. இது என்ன ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, இது ஏதோ ஒரு ஃபோனு, இது கண்டிப்பாக வந்து ஆதாரங்கள் இருக்கும், ஏன்னா கௌதம் இந்த ஃபோனில் ஒழிச்சு வைக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த ஃபோனில் தான் ஏதோ முக்கியமான ஆதாரம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையோடு இருக்காங்க சூர்யா விஜயும். மகா இப்போலாம் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம், எப்படியாச்சும் வந்து நாமளும் இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சூர்யாவும் விஜயும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் இன்னொரு நிலைமை அப்படின்னா என்னுடைய நிலைமை மோசம் 2 பேர் ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து வருண் வராங்க. வருண் வாங்க, என்ன ஆதாரம் கிடைச்சிச்சா, அவளை வர சொல்லியிருக்க, வரலான்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு வர்ற மாதிரியே இல்லை. என்ன இது, நானும் வருவான்னு நினச்சா, நீங்கள் என்னென்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வருண் வேற எங்கே, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே இருப்பால பார்க்கலாமாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அனாமிகா வந்து ஆப்போசிட்டில் ஆட்டோவில் போகிறத வந்து பார்த்துட்றாங்க விஜய். நேராக போய் அந்த வீட்டில் இறங்குறாங்க. அப்புறம் போய் பார்த்தா அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருக்கும். உடனே வந்து யாரும் பார்க்கல, வந்தாங்க, ஆனால் எப்படி என்னை பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. டபுள் மடங்காக உனக்கு நான் சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், அதனால நான் சொல்கிறத நீ செய்யணும் சரியா, ஓகே மேடம்ன்றாங்க. சரி எனக்கு என்ன தான் நடந்துச்சு மண்டபத்தில்ன்றாங்க. ஆனால் அது பொண்ணு மாற்றி மாற்றி போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாரு உண்மையை தானே சொல்கிறேன், உண்மையை தான் மேடம்ன்றாங்க. சரி நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சித்ராவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த லெட்டர் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தது எல்லாருக்கும் தெரியும், இல்லை தெரிஞ்சுதான் எல்லாம் முடிவு எடுத்தாங்கன்னு மறுபடியும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அனாமிகா சித்ரா சொல்கிறதையும் கேட்டு நம்புகிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்னெல்லாம் திருப்பங்கள் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.